கம்மி விலையில் வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கானதாங்க. ஏன்னா ஒரு சில வீடெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் இடம் தாங்க. அதில் நம்மளுக்கு 2 BHK வீடு எந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணது இல்லாமல் 2.25 சென்ட் இடத்துல எப்படிங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்க அதை இன்றைக்கி நட்சத்திலே உருவாக்கியிருக்காங்க. வருங்காலத்தில் லோ பட்ஜெட் வீடு என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எப்பயும் ப்ரமோட்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 21 அடி ரோடு ஃபேஸவோ 45 அடி நீளமாவோ கரெக்டாக 2.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கு பார்த்திங்கன்னா டவுன் ஃபுல்லாக நமக்கு வந்து 880 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீட்டை வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் மெயின் டோர் நமக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இதே மாதிரி பேட்டர்னில் எல்லா வீடும் ரெடி பண்ணி எல்லா வீடும் சேல்ஸுக்கு முடிஞ்சுங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்டில் வந்து இதே மாதிரி டிசைனில் பிளானில் ஆனால் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது என்னென்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணி சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட ரொம்ப அழகான வேறு லெவலான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் நிறைய மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஸ்டைப் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க்கில் கொடுத்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் கவர் பண்ணி எலிவேஷனே நம்மளுக்கு வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சீலிங்கில் நம்மளுக்கு நிறைய இடத்துல ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் செக்கர் டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி பிரின்ஸில் நமக்கு டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீட்டோட போர்வோடு நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் வந்து வீட்டோட பேக் ஹேண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுக்கு பெரிய சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீட்டோட பேக் ஹேண்ட்ஸை வந்தோன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாட்டர் சம்ப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு மேலேங்கில் சீலிங் ஃபுல்லாக நடக்க நிறைய ஸ்பாட்லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸை ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டான வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டாக நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட க்யூட்டான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 10. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் கலந்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டிஃபைட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்திங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சிவில் ஒர்க்கில் வந்து சூப்பராக மல்டிமீடியா டிவி வந்து அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நமக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிரானைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வாலில் பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்கள் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக நார்த் சைட் வாலில் மட்டும் பெருசாக நமக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி முறையில் க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். அந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் போகிற என்ட்ரன்ஸ் வாலில் பார்த்திங்கன்னா வுட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலை நம்மளுக்கு ஓப்பனான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 8. வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் ஈஸ்ட் வால் வந்து 2 பெரிய யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா சவுத் சைட் வாலில் எங்களுக்கு வந்து நிறைய கடப்பாக்கள்லாம் ஸ்டோரேஜுக்காக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட க்யூட்டான கிச்சனில் அமைஞ்சிக்கிற கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வால் ஃபுல்லாக டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டில் பெண்கள் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது ஈஸியாக அவங்க வந்து எடுக்கிற மாதிரி, அதாவது மசாலா டப்பா அப்படின்னா வேறு திங்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 கடப்பாக்கள் அதுக்காக ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பரான பிளானிங் மூலிமா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. செவுத்தில் வந்து தண்ணி படாதுக்கிறவங்க சொல்லி அங்கே நம்மளுக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாம் வேறு லெவலாக கிரியேட்டிவாக ரெடியூஸ் பண்ணி அதில் நமக்கு கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி செம்மையாக டோர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா 3 சைடு வாலில் வந்து டார்க் சாண்டல் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சவுத் சைட் வாலில் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுற விதமாக ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அந்த வாலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டான ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் வெஸ்ட் வால் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், ப்ளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. வீட்டில் நம்ம பீரோஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி நம்ம மாப் போட்டு கீழே டைல்ஸ் துடைக்கும் போது பார்த்திங்கன்னா பீரோவில் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு சின்னதாக வந்து ஒரு சிவில் ஒர்க் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே பீரோ வைக்கிற மாதிரி செமையான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் சிங்கிள் பீஸ் க்ளோசட் வெஸ்டர்ன் டைப்பில் இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 8க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நார்த் சைட் வாலில் வந்து வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ்னை ஃபிட் பண்ணி அதுக்கு கிராஸ் வாலில் பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்கள் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஈச் சைடில் இருக்கிற வாலில் வந்து லைட் பிங்க் கலர் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் நம்மளுக்கு வந்து லைட் க்ரீன் கலர் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேஃப்ட் ஏரியாவில் ஆர்சிசி லேஃப்ட் கூட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம பேக் அண்ட் சைடு போய் வீட்டோட மேலே டெரஸில் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா, டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் ஏரியா, ஸ்டேக்கேஸ் ஏரியா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த பாத்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டான டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துருந்தோம்னா, டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்மளுக்கு 1000 லிட்டர்ஸில் வந்து 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து துணி தைக்கிற கல்லோ அண்ட் துணி காய போகிறதுக்காக லேங்கல் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்திங்கன்னா பெருநாயக்கம்பாளையம் தானோன்னா வண்ணாங்கோயிலேருந்து அப்படியே நீங்கள் மேலே அப்படியே மேற்க வந்தீங்கன்னா சாமிசெட்டிப்பாளையம் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 40 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.